3 டைம்ஸ் கால் பண்ணாங்க, எடுக்கவே இல்லை. சடனாக இவனுக்கு கால் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு காட்டுறது அம்மா இல்லை அப்படின்னு. இல்லைடா காப்பாற்றிடலாம், கால் ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணேன். அம்மா பார்த்துக்கப்பமா. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. சென்னை சமர்த்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், ஏவியேஷன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், நர்சிங். 2 days ட்ராவல் பண்ணி அம்மாவை 2 minutes தான் பார்த்தேன். பயங்கரமான ஷாக்கில் இருக்கும்போது எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரில, எப்படி அழுவணும்னு கூட தெரில, யார்கிட்ட என்ன மாதிரி சொல்லணும்னு கூட தெரியல. அந்த இடத்துல அப்படியே ஸ்ட்ரக் ஆகிட்டேன் நான். அவங்க ஒரு ஓனருன்ற மைண்ட் செட்லேயே வந்து பேசவும் மாட்டாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்பவே ஆக்டிவாக இருப்பாங்க. கடைக்குள்ளே வந்தாலே அது ஒரு மாதிரி எனர்ஜிக்காக ஃபீல் ஆகும். அந்த இன்சிடெண்ட்டில் எப்படி ஆயிருக்கும், என்ன ஆயிருக்கும் தான் எங்களுக்கு தாட்டே. அம்மா எங்களை பற்றி எப்படி யோசிச்சிருப்பாங்க அந்த இடத்துல, லாஸ்ட் மினிட், லாஸ்ட் செகண்டில் சம்பவம் நடக்கணும்னா அதுக்கு பின்னாடி இருந்த ஒரு விஷயம் என்னவா இருந்தது, ஏன் இப்படி நடக்குது? பட் இந்த சிச்சுவேஷன் அப்போ எங்களை கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். திடீர்னு சப்போர்ட் கொடுத்தப்பா எங்க சப்போர்ட் கொடுக்காம ஒரு ஆர்குமெண்ட்ஸ், மிஸ்அக்ரிமெண்ட்ஸ் வரும். ஒருவேளை இந்த கவுன்சிலிங் போகிறது இந்த மாதிரிலாம் முயற்சி பண்ணி இருந்திருக்கலாம். மனசுக்குள்ளேயே வேற ஏதோ நெகட்டிவாக இருந்திருக்காரு திங்க் பண்ணிட்டு. அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு ஷி ஹஸ் ரைஸ்ட் அஸ். அவங்க அந்த செகண்டில் அவர் யோசிச்சிருக்கலாம். இந்த நேர்காணல் எடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், ஆக்சிடென்டலாக ஒரு டெத்து நடக்கும்போது அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் சீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ 2 பேரும் சின்ன சின்ன பசங்க, பிஸ்னஸ் பண்ணணும், டெய்லி அவங்களுக்கான வாழ்வாதாரம் இருக்குது, பேங்க் ஃபார்மாலிட்டிஸ், அதுக்கு டெத் சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாத்தையும் கொடுக்கணும். அம்மாவோட அக்கௌண்ட், ஏன்னா நாமினி அப்பா. இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு கேள்விக்குறி அப்படின்ற மாதிரி. அம்மா அந்த சைடில் தான் இங்கே தான் உட்காந்துட்டு அப்படியே இங்கே சார்ஜர் கேபிள் இருக்கும், இப்படி தான் இப்படி உட்காரவங்க தான் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க 12 hours. வீட்டுக்கு போகிறீங்களா இல்லையா நீங்கள்? சோஷியல் மீடியாவில் அவங்களோட இறப்புக்கு அப்புறமா இஷ்டத்துக்கு பேசின விஷயங்களோ கமெண்ட்டோ உங்களை ஹர்ட் பண்ண விஷயங்கள்னு இருக்கா? நிறைய விஷயம் பாசிட்டிவாகவே இல்லை, நிறைய விஷயம் நெகட்டிவாக தப்பாக. ரொம்ப அப்பா மேலே ஏதாவது கோவம் இருக்கா? கோவம்ன்றது கண்டிப்பாக இருந்துச்சு. எனக்கு இப்படி பண்ணியிருக்கக்கூடாது இல்லையா, பண்ணியிருக்கவே கூடாது. எனக்கு இவனை படிக்க வைக்கணும் ஃபர்ஸ்ட். அம்மாவோட ட்ரீம்காக ஐம் ரெடி டு சாக்ரிஃபைஸ். இந்த நேர்காணல் இங்கே வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கனமாக தான் இருக்குது. இந்த நேர்காணல் இப்போ எடுக்கிறதுக்கான காரணம் ஒன்று தான். அம்மா அப்பாவை இழந்து நிர்கதியாக நிற்கிற அவங்களுடைய மகன்கள் 2 பேரும் இப்போ இந்த பிஸ்னஸை எடுத்து நடத்த போகிறாங்க. அவங்க இறந்தப்போ அவங்களோட வீடியோவை எல்லாரும் வைரல் பண்ணோம் இல்லையா? பட் அது முக்கியம் கிடையாது. ரொம்ப முக்கியம், இன்றைக்கி இவங்களோட பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணி இவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி இந்த 2 பிள்ளைங்களும் நல்லா வாழும்போது தான் ஸ்ரீ சாய் சில்க்ஸோட ஃபவுண்டர் நாகலட்சுமி ராஜின்னு சொல்கிறாங்க, அவங்களோட ஆன்மா நிம்மதி அடையும். ஸோ இந்த பசங்களுக்கு பிஸ்னஸில் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த நேர்காணல். நான் ஏற்கனவே நம்மளோட சிவசங்கரி டாக்ஸில் சிங்கப்பூர் அம்மா உமா அண்ட் வசந்தகுமாரி அம்மா அவங்களுக்காக அவங்களோட வீட்டுக்காக ஒரு இன்டர்வியூ பண்ணியிருப்போம். நம்ம அவங்களுக்கு ராஜி ரொம்ப பழக்கம் போல், ரொம்ப ஃப்ரெண்டு அப்படின்னாங்க. சிங்கப்பூர்லாம் இவங்களும் அங்கே போயிருக்காங்க. ஸோ அவங்க தான் பர்சனலாக இந்த பசங்களோட வெல்விஷர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எனக்கு பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த நேர்காணல் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம். கடந்த 6-7 வருஷமாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு வர்றாங்க. திடீர்னு ஏப்ரல் 27ஆம் தேதி அவங்களுடைய கணவர் அவங்களையும் கொண்டுட்டு அவரும் கைத்தில் மாட்டி தன்னோட உயிரையும் மாச்சுக்கிறாரு. பட் இவங்களுக்கு 2 பிள்ளைங்க. மூத்த பையன் ரஷ்யாவில் மெடிசின் படிக்கிறாரு, 2வது பையன் போரூரில் மெடிசின் படிக்கிறாரு. 2 பசங்களுக்கும் வயசு 18, 20. திடீர்னு இப்படி ஒரு சம்பவம் அம்மா அப்பாவுக்கு நடக்கும்போது அந்த குழந்தைங்க எப்படி தவிச்சு போயிடுவாங்க, நிர்கதியாக நிற்பாங்க. இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தையே கிரியேட் பண்ண நாகலட்சுமியோட கனவு என்ன ஆகுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இந்த டெத்து வீடியோ எல்லாமே வைரல் ஆகுது. ஆனால் ஒரு 7-8 நாளில் பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணி அம்மாவோட கனவை நிறைவேற்றுறதுக்காக ரஷ்யாவில் என்னோடய மருத்துவ கனவை விட்டுட்டு நான் இங்கேருந்து தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போடும்போது
அந்த பையனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அதே நேரம் தீர்க்கமாக ஒரு டெசிஷன் எடுத்து அம்மாவுக்காக மருத்துவ படிப்பை விட்டுட்டு இந்த ஸ்ரீ சாய் பொட்டிக்கை ஏற்று நடத்தணும் அப்படிங்கிற அவருடைய முடிவு எவ்வளவு மெச்சூரிட்டியாகவும் எவ்வளவு வலி மிகுந்ததாகவும் இருக்கும். ஆக்சுவலாக அந்த பொட்டிக் பார்த்தீங்கன்னா நான் இங்கே தான் நிற்கிறேன். ரொம்ப அழகாக இந்த பிஸ்னஸ் வந்து அவங்க வந்து அதோட பேஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு பிஸ்னஸ்க்கு ரொம்ப முக்கியமே பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இதில் ஸ்டாக்காக இருக்கட்டும், ஒரு 35 பேர் எம்ப்ளாயிஸே இவங்க கிட்ட வேலை பார்க்குறாங்க. பக்கத்தில் ஃபேக்ட்ரி அவுட்லெட் வேறு இருக்குது. இந்தியாவிலேயே முதல்ல சிப்கோ சாரீஸ்னு சொல்லி ப்ளவுஸோடு சேர்ந்து ஸ்டிச் பண்ணி சாரீஸை இவங்க வந்து ஆர்டர் எடுத்து பிளேஸ்மெண்ட் எடுத்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நங்கநல்லூரில் ஒன்று, அண்ணா நகரில் ஒன்று அவுட்லெட். ஒரு ஃபேன்சி ஜுவல்ஸ் வைடூரியம் சொல்லிட்டு பக்கத்துலேயே ஓப்பன் பண்ணுறதுக்காக பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பில்டிங்கை வாங்கி அதில் இன்டீரியர்லாம் போய்கிட்டு இருக்கு. இவ்வளோ ஒரு கனவோடு இருக்கக்கூடிய ஒரு பெண் டக்குன்னு அவங்க வாழ்க்கையவே முடிஞ்சு போயிடுச்சு. அவங்க கணவருடைய ஈகோ என்ன சொல்கிறதுன்னு புரியல. எவ்வளோ ஒரு கனவோட 2 பிஸ்னஸை தாண்டி 3வது ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க யோசிச்சுருப்பாங்க. நிறைய டைம் ஏதாச்சும் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏதாச்சும் ஒன்று நம்ம லான்ச் பண்ணணும் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு மைண்ட் அவங்களுக்கு போயிட்டே இருக்கும். நிறைய பேசுவாங்க, நம்ம இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நிறைய க்ரியேட்டிவாக யோசிப்பாங்க. ஒரு போல்டான ஆள் தான். எங்களுக்கே நிறைய எப்படி சொல்கிறது அட்வைஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு பொண்ணால் என்ன செய்ய முடியாது, எது வேணாலும் சாதிக்கலாம். இப்படி ஒரு சம்பவம் நடக்கணும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க இல்லையா எல்லாருமே? கண்டிப்பாக இல்லை. ரொம்பவே ஆக்டிவாக இருப்பாங்க. கடைக்குள்ளே வந்தாலே அது ஒரு மாதிரி எனர்ஜிக்காக ஃபீல் ஆகும் அவங்க ஷாப்புக்குள்ளே வந்தாலே. இப்போ இந்த 2 டேஸாக அந்த ஃபீலே இல்லை. ஷாப்பே ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்குது. ஒரு மாதிரி என்னோ ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருந்துகிட்டே இருக்குது. ஒரு பொண்ணு மேலே வரணும்னா அதை அடிக்கிறதுக்கு நிறைய பேர் பின்னாடி இருந்துட்டு தான் இருப்பாங்க. அதையும் தாண்டி அவங்க சாதிச்சு வந்தாங்க. கடைசியில் ஒரு இடத்துல வந்து நிலையாக நிற்கும்போது அவங்களுடைய கனவே சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. நிறைய சொல்லுவாங்க, இது பண்ணணும் அது பண்ணணும், பிஸ்னஸ் எப்படி கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினச்ச ஒரு பொண்ணோட கனவை சுக்குநூறாக உடையுது. அதுவும் அது கட்டின கணவரே அதை பண்ணுறாருங்கிறது ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம். பிடிக்கலைன்னா பிரிஞ்சு போயிருந்துருக்கணும், அதுதான் நியாயம். இன்றைக்கி பெண்கள் நிறைய பேர் ஆன்லைன் பிஸ்னஸில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாழ்க்கையில் அவங்களோட தரத்தையே முன்னேற்றி கொண்டு வராங்க இல்லைப்பா? அவங்க சாரி பிஸ்னஸ் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கணும். கரெக்ட். அவரே இப்படி பண்ணும்போது இப்போ கல்யாண உமன் ஒரு ஸ்டேஜுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக அவங்க ஹஸ்பண்ட் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு பொண்ணால் எதுவுமே சாதிக்க முடியாது. இப்போ இங்கே எங்கள் மேம்க்கு நடந்த மாதிரி தான் இன்னும் நடக்கும். ஒரு பெண்ணுக்கு இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த சம்பவம் வேறு யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் நிறைய பேர் வீடுகளில் இந்த பிரச்சனை பெருசாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. நிறைய பேருக்கு வெளியிலையும் வெளியில் வரல, பேச முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் பிஸ்னஸில் நம்ம ஏர்ன் பண்ணுறோம், சுய பொருளாதாரம் பெண்களுக்கு ரொம்ப முக்கியங்கும் போது வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இந்த பெண்கள்லாம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் ஃபேமிலி அதை சப்போர்ட் பண்ணுறாங்களா, கூட வராங்களா, எங்கே சறுக்குது? இது ஒரு பெரிய பிரச்சனை தான் இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உளவியல் பிரச்சனை இது. ஹாய் மேம். இங்கே எல்லாமே சேலுக்கு வச்சுருக்காங்களா? ஆமாம் மேம். சாரி, ஜிப் அண்ட் கோ, ரெடிமேட் சாரீஸ், RTW, ஜிப் அண்ட் கோ, ஹிப் ஓப்பன். ஜிப் அண்ட் கோ பற்றி சொல்லணும். ஃபர்ஸ்ட் உங்கள் அம்மா தான் இந்தியா ஃபர்ஸ்ட் ஜிப் அண்ட் கோஸ் வந்து ரெடி பண்ணாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் இந்த ஐடியா வீட்டில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, நான் ஒரு நியூ ஐடியான்னு, அது சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எப்போ என்ன படிச்சு? அதுக்கு பேர் வச்சதே நாங்கள் தான் மேம். பேர் வச்சோம், நாங்கள் தான் பேர் வச்சோம். அப்படியா? ஆமாம் மேம். ஸோ என்ன ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தீங்க அப்போ? அம்மா டிசைன் பண்ணுறப்போ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் என்ட்ரு ஆயிருந்தேன். இவன் வந்துட்டு 11th 12th இது பண்ணியிருந்தான். அப்போ டிசைன் பண்ணியிருந்தாங்க. அப்போது இப்போ ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு ஸ்டிச் பண்ணிடலாம். XXL XL. அம்மா வந்து எல்லா விமன்ஸ்க்கும் அது ஈஸியாக இருக்கணும். இது பண்ணுறதுக்கு எவ்வளோ சைஸ் இருந்தாலும் ஜிப் போட்டால் சாரீ ரெடி அப்படின்னாங்க. அதை நாங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணோம், ஜிப் பண்ணிவிட்டு போங்க அப்படின்ட்டு. ஜிப் அண்ட் கோ. அப்புறம் ஜிப் அண்ட் கோ, ஹிப்ஹாப். அதுலேருந்து அம்மாவுக்கு வந்து நிறைய மடிசார்லாம் வந்துட்டு ஈஸியாக இப்போ மடிசார் கட்டிக்கிறது இது ஒன்று பண்ணியாச்சுன்னா நிறைய ஐடியாஸ் கிடச்சிச்சு அம்மாவுக்கு. ஸோ அதுக்குமா மடிசார்லேயும் பண்ணணும், ஐயங்கார் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி அதில் ரெடிமேட் சாரீஸ் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட்டு டிஷர்ட் மாடல் நிறைய எல்லாமே அடுத்தடுத்து பிளான் வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போது அம்மாவுக்கு ஒரு ஃபங்க்ஷனில் தான் வந்துட்டு ஐயர் சாரி கட்டிக்கிறதுக்கு இன்னொருத்தர் தேவை. அவங்க ஒரு சார்ஜஸ் பண்ணுறாங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு நாங்கள் வரோம் அப்படின்னா ஒரு 1200 1300 ஆகும். அது ஜஸ்ட் ஃபார் டிராப்பிங்காக. ஸோ எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, ஸ்டிச்சிங்காகவே நம்ம இந்த ப்ரைஸ்லேயே கொடுக்கலாமே, ஏன் நிறைய பேர் டிராப்பிங்காக அதே ப்ரைஸ் கொடுக்குறாங்க, ஸோ நம்ம இதே ப்ரைஸ்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம். அது பெர்மனெண்ட்டாக இருக்கும்.
வந்தாங்கன்னா நம்ம திரும்பி கூட ரிமூவ் பண்ணி கொடுக்கலாம். அதுதான் அது ஒரு நல்ல ஐடியா. தெரிஞ்சு அம்மாவோட பிஸ்னஸை பசங்க 2 பேரும் கரைச்சி குடிச்சிருக்காங்க. உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம் பேசினாலே இதை பற்றி தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஆக்சுவலாக அவங்க 2 பேருக்கும் ஆறுதல் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. பிகாஸ் ஒரு குடும்பத்தில் சின்ன வயசு டெத்தை கிராஸ் பண்ணும்போது அதோட வலி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு அதை கடக்கிறவங்களுக்கு தெரியும். நான் அதை கடந்திருக்கேன். அதனால் அது எப்படி இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஹரிஷ் அண்ட் சைலேஷ் இவங்களுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும் மக்களே. ஹரிஷ், தூங்குறீங்களா, சாப்பிட்றீங்களாம்மா? அம்மா நாங்கள் சாப்பாடு அது எங்களால் சாப்பிட முடியல கரெக்டாக, அண்ட் டைஜஸ்ட் பண்ண முடியல எங்களால். என்ன பண்ணுறது, எங்களுக்கு ரொம்ப டிப்ரெஸிங்காக தான் இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் அம்மாவோட கனவு நின்றக்கூடாது. அம்மாவோட கனவு வந்துட்டு இட்ஸ் அ பிக் திங். எல்லா விமனும் போல்டாக வெளில வரணும், அதுதான் அம்மாவோட பெரிய தாட். யாருமே பயந்துட்டு இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே ஒரு ஸ்கில் இருக்குது, அந்த ஸ்கில்லை காட்டி எவ்ரி ஒன் கேன் ஏர்ன் அப்படின்ட்டு தான் அம்மாவோட போல்ட்னஸ் தான் வந்துட்டு எங்களுக்கு இது. எங்களால் வெளில வர முடியல, ட்ரெயின் பண்ணுறோம் நாங்கள். அம்மாவோட கனவை we are not stopping it. ஆக்சுவலி இப்போ நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க, அந்த வீட்டுக்குள்ளே போனீங்களா? நான் கேட்டப்போ கீழெல்லாம் நீங்கள் வாழ்ந்த வீடு, பட் அந்த சம்பவம் நடந்ததுனால வீட்டுக்குள்ளே போக முடியல அப்படின்னாங்க. மெமரிஸ் எல்லாமே வரும். லைக் அம்மா போனதுக்கப்புறமா மோஸ்ட்லி போகிறது இல்லை. இப்போது ஒரு 2 days என்னென்ன பொருள் இருக்கோ லைக் எடுக்கணுன்னா கூட யாராவது கூட சப்போர்ட் வச்சு, லைக் தனியாக போகிற இது இல்லை. ஸோ மெமரிஸ் நிறைய நல்ல மெமரிஸ் அதுதான் வருது. அம்மா வீட்டில் நான் தான் பார்த்தது போயிட்டு. ஸோ அதெல்லாம் மை ட்ராமாவாக இருக்குது. நினச்சி கூட பார்க்க முடியாது. அதுலேருந்து வெளியே வரணும். ஏன்னா நான் அம்மாவோட இவன் தான் அந்த வீட்டில் இருந்தான் நிறைய நாள். ஐ ஸ்டேட். நான் ஒரு 10 days to 15 days தான் இருந்தேன் அங்கே. எங்களுக்கு போகணுன்ற இதுவே இல்லை எங்களுக்கு. வி வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் தட். அங்கே போனாலே we are getting அம்மாவோட வாய்ஸ் தான் எங்களுக்கு கேட்குது. எப்போ பார்த்தாலும் அம்மாவோட வாய்ஸ் தான் கேட்குது. அம்மா எங்களை கூப்பிட்ற மாதிரி இருக்குது. எங்களால் சாப்பிட கரெக்டான ஃபுட்டு எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது ஃபர்ஸ்ட் திங். பிகாஸ் அம்மா இருந்த வரைக்கும் அம்மா வந்து இது சாப்பிடு, இது கரெக்டு, இது தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது. இப்போ அந்த டைனிங் டேபிள் பார்த்தாலே எங்களுக்கு வந்துட்டு அம்மா கூட இல்லையே, ஏன் இது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், யார் சப்போர்ட் பண்ணுவா, இதுதான் எங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கு. எங்களுக்கு அங்கே போனாலே அம்மாவோட வாய்ஸ் தான் கேட்குது. நல்ல மெமரிஸோட வி வாண்ட் டு லிவ். அது வேண்டாம், அந்த பேட் ட்ராமா அது வேண்டாம், அது மறக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆக்சுவலி நம்ம மனசே மேக்ஸிமம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம நினச்சோம் அப்படின்னா நல்ல மெமரிஸை மட்டும் மேலே வச்சுட்டு நமக்கு பிடிக்காத மெமரிஸ் எல்லாம் டவுன் பண்ணி அழிக்கவும் நம்மளால் முடியும். இதை நான் ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். இது டைம் ஆகும், பட் நான் ட்ரை பண்ணால் முடியும். எனக்கு உங்களை பார்க்கும்போது நீங்கள் ட்ரை பண்ணி அதுலேருந்து வந்துடுவீங்க. அந்த செகண்டில் அந்த மாதிரி பார்க்குறதுக்கு எனக்கு நான் 2 days ட்ராவல் பண்ணி அம்மாவை 2 minutes தான் பார்த்தேன். அம்மாவுக்கு லாஸ்ட்டு செகண்ட் மட்டும்தான் பார்த்தேன். அதுவுமே அம்மாவை அந்த இதில் பார்க்கக்கூடாது. ஆனால் இவன் ஸ்டேபிளாக இருக்கிறான் அப்படின்னா அது கொஞ்சம் இருந்து தான் ஆகணும். அந்த இடத்துல எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பார்க்கும்போது நான் நம்பவே இல்லை. அது அம்மான்ட்டே நான் நம்பலை கடைசி வரைக்கும். இப்போ கூட என்னால் நம்ப முடியல. பட்டு அந்த டைமில் பண்ணேன். நான் வீடியோ காலில் அந்த சுச்சுவேஷனை பார்க்குறப்போ இவனுக்கு தான் முதல்ல கால் பண்ணேன். நான் வீடியோ கால் பண்ணி அவனும் நம்பலை. இல்லைடா காப்பாற்றிடலாம். எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது அம்மாவை காப்பாற்றிடலான்னு. ஆனால் அந்த நெக்ஸ்ட் செகண்ட் ஆம்புலன்ஸ் வந்துட்டு டோல்டு நோ பல்ஸ் அப்படின்ட்டு. அங்கே கிளாஸில் இருந்தேன் நான். அப்போது கிளம்பி வர சொல்லிட்டேன் இவனை, எப்படி இருந்தாலும் வந்து தான் ஆகணும். ஃப்ளைட் வேறு 2 days 3 days ட்ராவல்லாம் இருக்குது. எப்படியோ கிடச்சிருச்சு அவனுக்கு ஃப்ளைட்டு. ஒரு 1 day 1.5 daysலேயே வந்துட்டான். ஸோ அப்போ கூட அந்த வீடியோ காலில் காட்டும்போது அவனால் நம்ப முடியல, என்னாலையும் நம்ப முடியல. காப்பாற்றுன்னு அழுகுறான், எதுவுமே பண்ண முடியல. பயங்கரமான ஷாக்கில் இருக்கும்போது எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரில, எப்படி அழுகணும்னு கூட தெரில, யார்கிட்ட என்ன மாதிரி சொல்லணும்னு கூட தெரியல. அந்த இடத்துல அப்படியே ஸ்ட்ரக் ஆகிட்டேன் நான். ஸோ அப்போ தான் ஹரிஷ்க்கு ஃபோன் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் தான் 3 times கால் பண்ணேன், எடுக்கவே இல்லை. சடனாக இவனுக்கு கால் பண்ணுறேன். இவன் ஃபஸ்ட்டு காட்டுறது அம்மா இல்லை அப்படின்ட்டு. இல்லைடா காப்பாற்றிடலாம், கால் ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணேன். அம்மா பார்த்துக்கப்புறமா அவனுக்கே ஒரு டவுட் வந்துச்சு. அதுக்கப்புறமாவும் கற்றுனான் அவன் சொல்லிட்டேன், முடியாதுடா இப்போது வேறு ஏதாவது பார்க்கணும், எல்லாரையும் கூப்பிடணும் முதல்ல அப்படின்னக்கப்புறமா தான் அவன் கூப்பிட்டான். நாங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு. ஸோ நம்பவே இல்லை அதை. நிறைய குடும்பங்களில் இந்த மாதிரி உயிரை மாச்சிக்கிறது, கொள்ளுறது இதெல்லாம் இருக்குது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில். இந்த வீடியோ பார்க்குறவங்க, இந்த பிள்ளைங்க பாருங்கள், ஷாக் நடக்கும்போது அந்த கண்ணீர் சுரப்பி டியர்ஸ் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த டியர்ஸ் கிளாண்டு கூட ஸ்டாப் ஆகிடும் சம்டைம்ஸ். அந்தளவுக்கு ட்ராமடைஸ் ஆகிடும், அப்படி ஷாக் ஆகிடும்.
இந்த குழந்தைங்கள பார்க்குறவங்க கணவன் மனைவியாக இருக்கீங்க, பிள்ளைங்கள வச்சுருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஈகோ வாட் எவர் இட் இஸ், இந்த மாதிரியான ஒரு கொடுமையான ஒரு யோசனையை திங்கே பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. ப்ளீஸ் திங்க் அபவுட் த எப்படி சால்வ் பண்ணலான்றதை பார்க்கணுமே தவிர அட்லீஸ்ட் செப்பரேட் ஆகி போகணும், இல்லை அந்த மாதிரி பார்க்கணுமே தவிர இந்த மாதிரி ரெண்டுமே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இன்டென்ஷனே வரக்கூடாது. பிகாஸ் எங்களுக்கும் ஃப்யூச்சர் இருக்குது, எங்களை பற்றி யாருமே அந்த செகண்டில் அம்மா யோசிச்சாங்க எங்களை பற்றி. அண்ட் ஷி வாஸ் அம்மா தான் ரொம்ப ரன் பண்ணி கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஷி ஹஸ் ரைஸ்ட் அஸ். அவங்க அந்த செகண்டில் அவர் யோசிச்சிருக்கலாம். பட் இதை மீண்டு நாங்கள் இந்த பிஸ்னஸ் அம்மாவோட கனவை we want to fulfill it. அம்மா அப்பா 2 பேருமே வந்து 2 கண்ணு மாதிரி யோசிச்சாதான் அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையே நல்லா வர முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம இதுலேருந்து கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. பட் நீங்கள் ரஷ்யாவில் மெடிசின் படிச்சுட்டு இருந்தீங்கல்லம்மா, இப்போ அந்த படிப்பை விடணும்னு முடிவு எடுத்துட்டிங்களா? இப்போ வரைக்கும் நான் வந்துட்டு எனக்கு 45 days டைம் வேணும். என்னால் என்ன பண்ண முடியுமோ எனக்கு இவனை படிக்க வைக்கணும் ஃபர்ஸ்ட் திங். இதுக்கப்புறம் ஐ ஹாவ் டு திங்க் எனக்கு அந்த அம்மாவோட 45 அம்மாவை நம்பி ஒரு 45 ஃபேமிலிஸ் இருக்குது அப்படின்னா அதை நான் யோசிக்கணும். இது வந்துட்டு அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த பர்சன் இல்லைனாலும் இவன் கரெக்டாக அந்த இதை படித்து வி ஹாவ் டு அம்மாவோட ட்ரீம்காக நான் ஏதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னா ஐம் ரெடி டு சாக்ரிஃபைஸ். அம்மா உங்களை எப்படி வளர்த்தாங்க? அம்மாவுக்கு மைண்டில் 2 விஷயம் தான். ஒன்று இந்த பிஸ்னஸ், அப்பா நாங்கள் 2 பேர். இது 2 யோசனையில் தான் ஓடிட்டே இருந்தாங்க. பிள்ளைங்க பிஸ்னஸ் இது 2 தான். எஸ். அதாவது அம்மா மார்னிங் ஒரு 5:45க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா அம்மாவோட டயட் பிளான்ஸ், அதாவது அவங்களுக்கே எல்லாமே டயட் பிளான்ஸ் தெரியும். அப்போது ஃபோன் எடுத்தாங்க அப்படின்னா நைட் 12 o'clock வரைக்கும் போகும். நாங்கள் இப்போ எங்கேயாவது அம்மாவோட இப்போ நான் வந்திருக்கேன் அப்படின்னா, அம்மா தயவு செஞ்சு அந்த ஃபோனை வச்சுட்டு இருமா அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். ரொம்ப இது பண்ணுவேன், நான் ரெக்வஸ்ட் பண்ணுவேன். நான் அந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது எனக்கு 24 hours பத்த மாட்டேங்குது. ஸோ எனக்கு இப்போ புரியுது, ஒரு பிரேவ்னஸ் வேணும், ஒரு போல்ட்னஸ் வேணும். இதெல்லாம் வந்துட்டு அம்மா ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரொம்ப வந்தாங்க. இல்லை அந்த ஃபோனில் அவங்க வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பிஸ்னஸ்க்காக அத்தனை ஃபோன்ஸும் அவங்க அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு அவங்க எப்படி பேலன்ஸ் பண்ணாங்கன்னு இப்போ தான் புரியுது இல்லையா? கூட பேச டைம் இருக்காது யாரு கூடயும். லைக் சும்மா பேசுகிறதுலாம் கிடையவே கிடையாது. இது காலில் பேசினா பிஸ்னஸ் ஒர்க் தான், எல்லாமே பிஸ்னஸ்க்காக மட்டும்தான் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா எங்கள்கிட்ட பேசுறது, இது தவிர ஃபோனில் வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ வேறு ஏதாவது வெளியே போகிறதா இருந்தால் கொஞ்ச நேரம் போயிட்டு வந்தால் கூட அது எப்படி கழிப்பாங்கன்னா லைக் பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. நைட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 2 o'clock 3 o'clock வரைக்கும்லாம் வேலை செஞ்சுட்டு தான் தூங்குவாங்க. நாங்கள் எங்கள் கூட காரில் வரும்போது எங்கேயாவது ட்ரிப் மாதிரி போகிறோம். இப்போ வரைக்கும் நாங்கள் ட்ரிப்பு போனதில்லை. அம்மாவை ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் ரஷ்யாவில் படிக்கும்போது கூட நான் ஹார்ட்லி 5 minutes பேசுவேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே அம்மா சொல்லுவாங்க, இல்லைடா இப்போ ஷூட்டிங் வந்திருக்கேன், இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நான் குக் பண்ணி சாப்பிட்ணும், நிறைய இருக்குது, என்னால் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி 5 minutes தான் பேசுவோம். அதில் அம்மாவோட ஐடியாஸ் தான் எனக்கு இப்போ வரைக்குமே. அந்த மண்டே இன்சிடெண்ட் ஆனதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக 45 seconds தான் பேசியிருக்கேன். எனக்கு இப்போ வரைக்குமே எனக்கு என்னடா தப்பு பண்ணிட்டோமா, இல்லாட்டி கால் நான் நிறைய பண்ணுவேன், அம்மா பிக் பண்ண மாட்டாங்க. அம்மா வந்துட்டு அந்த டைம் ஜோனும் இருக்குது உங்களுக்கு. இதுலேருந்து எனக்கு எப்படி வெளில வர்றதுன்னு தெரியல. அட் த சேம் டைம் எனக்கு அம்மாவோட ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. இதை அம்மாவோட ட்ரீமை வந்துட்டு we have to fulfill it. அம்மாக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அந்த சேம் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். அண்ட் we are ready. அம்மாவோட சர்வீஸ் எல்லா உமன்ஸ்க்கும் அம்மா சர்வீஸ் பண்ணுற தாட்டில் தான் வந்தாங்க. அதே சர்வீஸ் நாங்கள் பண்ண ரெடியாக இருக்கோம். எங்களுக்கு அந்த சப்போர்ட் வேணும். அம்மா எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி நடத்துவோம். உங்கள் ஃபேமிலியாக அம்மா அப்பா அப்படின்னு எடுக்கும்போது எப்படி இருந்ததுமா உங்களோட சைல்டுஹுட்? இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடக்கணும்னா அதுக்கு பின்னாடி இருந்த ஒரு விஷயம் என்னவா இருந்தது, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு ஒன்று இருக்குது. பேசிக்காக அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன வயசில் we got love from எல்லாமே. we had same equal amount of love because எங்கள் சைல்டுஹுட் ஷேப் பண்ணுறது அப்பா தான் வந்துட்டு எங்களுக்கு எல்லாமே. அப்பா வந்துட்டு ஸ்கூல் ட்ராப் பண்ணுறது, அம்மா இது பண்ணுறது நார்மலாக இருந்தாங்க. பட் அம்மாவோட சடன் அம்மாவுக்கு வந்துட்டு ஷி வாண்ட் த ஃபேமிலி டு த நெக்ஸ்ட் டெவலப் பண்ணணும் அப்படின்னா ஷி earned 50
ருபீஸ். ஆனால் அப்பாவோட வந்துட்டு அப்பா யூஸ் டு ஒர்க் லாட். அப்படி 9 o'clock மார்னிங் போகிறாருன்னா நைட் 9 o'clock தான் வருவார். அப்பாவும் கஷ்டப்பட்டு அப்பா தான் வேலை ரொம்ப பார்த்துருக்காரு. கஷ்டப்பட்டார். அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சப்போர்ட் பண்ணி இந்த ஃபேமிலியை கொண்டு வரத்துக்கு எல்லாமே. தம்பியை அப்பா படிக்க வச்சாரு. சின்ன வயசுல இவர் தான் அப்பா தான் சொல்லி கொடுப்பாரு எப்படி இது பண்ணணும் அப்படின்ட்டு. அம்மா என்னை பார்த்துப்பாங்க அப்படி இருந்தது. அஸ் அ பாயிண்ட் ஆஃப் டைம் அம்மாவோட சின்ன சின்ன சேலரி பண்ணி கொஞ்சம் கோச்சிங் கிளாஸ் ஃபஸ்ட்டு வி ஸ்டார்டட் கோச்சிங் கிளாஸ். ஸோ அம்மாவோட இன்கம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அப்பாவையும் சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ அந்த எஜுகேஷனில் வி யூஸ் டு ஸ்டடி. எங்களுக்கும் ஸ்டடி பண்ணுவோம், இவனும் படிப்பான், எல்லாமே இது பண்ணி அம்மாவோட அதுலேருந்து ஷீ ஸ்டார்டட் திஸ் பிஸ்னஸ். அது சப்போர்ட் அப்பா தான் தந்தாங்க ஃபஸ்ட்டு. அப்பா சப்போர்ட் இல்லைன்னா வி வுட் ஹவ் நாட் ரீச்ட். வி வுட் ஹவ் நல்லா இந்த போட்டிக்கு ஆரம்பிக்கும் போதெல்லாம் நல்ல சப்போர்ட் இருந்துச்சு. அப்பாவோட சப்போர்ட் லைக் டியூஷன் ஆரம்பிக்கும் போதும் அதை விட்டு வர சொல்லும்போது லைக் வந்தார். டியூஷன் யார் எடுத்தாங்க? டியூஷன் அம்மா தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறமா அது பெருசாக ஆகும்போது அம்மா வந்து அப்பாவை கூப்பிட்டாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் டியூஷன்லாம் நடத்தி அது கொஞ்சம் நல்ல வேறு லெவலில் போச்சு. ஸோ நல்ல ஒரு அகாடமி மாதிரி ஆயிடுச்சு. அம்மா அப்பா 2 பேரும் அந்யோன்யமாகவும் இருந்திருக்காங்க இல்லையா? நல்ல பாசமான தம்பதியெல்லாம் இருந்திருக்காங்க அவங்க. இன்னைக்கு நிறைய பேர் வெளியில நிறைய பேசுறாங்க இல்லையா? அம்மாவுக்கு வந்து என்டர்பிரினர்ஷிப்பில் ரொம்ப ஷீ இஸ் இன்ட்ரெஸ்டட். அப்பா இஸ் நாட் பேக் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு ஹீ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் திஸ் திங். திடீர்னு சப்போர்ட் கொடுத்த அப்பா எங்க சப்போர்ட் கொடுக்காம ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் மிஸ்அக்ரிமெண்ட்ஸ் வருது? அப்பாவுக்கு கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஹார்ட்டில் வந்து சர்ஜரி பண்ணோம். ஸோ பிளாக் ஆகிடுச்சு ஹார்ட்டில். ஒரு 3 இடத்துல பிளாக் ஆச்சு. ஸோ அதுக்கு செலவு பண்ணி லைக் ஹார்ட்டில் ஸ்டண்ட்டு வச்சு அதெல்லாம் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறமாவே உடனே காலில் வந்து போன் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அவருக்கு. ஸோ அவரால் அப்போவே முடியல. அதுக்கு நாங்கள் உள்ள ஸ்டீல் இது வச்சு பிளேட் வச்சு அதுக்கெலாம் சர்ஜரி பண்ணி அப்போது முடிஞ்ச உடனே லைக் ஒரு மாதிரி பெட்லேயே தான் இருந்தார் அவரால் முடியல, எந்த வேலையும் பண்ண முடியல. டயபெட்டிஸ் வேறு இருந்துச்சு அவருக்கு. காலில் அந்த கிரேட் டோ வந்து ஆம்பிடேட் பண்ணோம், இன்ஃபெக்ஷன் ஆகி டோ மட்டும் எடுத்தோம். ஸோ இதுக்கப்புறம் அவரோட பேசிக் ஒர்க் என்னவா இருந்தது? வேலைக்கு போயிட்டு இருந்தார். ஸோ அதுலேருந்து தான் அம்மா வந்துட்டு இந்த கோச்சிங் அம்மா ஒரு ஸ்மால் ஒரு 50 rupeesக்கு ஒரு ஸ்டூடெண்ட்லேருந்து இது பண்ணி அது ஒரு 4 ஸ்டூடெண்ட் ஆகி அதுலேருந்து தான் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. திஸ் இஸ் நாட் த ஃபேமிலி பிஸ்னஸ். அப்படியே அம்மா பண்ணல. ஸோ அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அது ஈஸியாக இருந்திருக்கும் எங்களுக்கும். நெக்ஸ்ட் இது அப்பாவுக்கு இப்படி ஆன உடனே அப்பா அங்கே உட்காந்துட்டாரு அப்படின்னா நெக்ஸ்ட்டு அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க. அந்த டைமில் அம்மா மேனேஜ் பண்ணி ஏன்னா டெவலப் ஆகிறது வந்துட்டு நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு நாங்கள் இருக்கோம், எங்கள் எஜுகேஷன்லாம் இருக்குது. தட் டைம் நான் வந்துட்டு 12th எனக்கு நீட் அப்பியர் ஆகணும்னா நீட் கோச்சிங் கிளாஸஸ், இவனுக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்கூல் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இருந்தது. அந்த டைமில் நாங்கள் வந்துட்டு அப்பா பேக்வர்ட் ஆகிட்டாங்கன்னா அம்மா மேனேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிஸ்னஸ்க்கு எங்கேஜ் ஆனாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ண இது பண்ணாங்க. அது அந்த டைமில் தான் இந்த கமிட்மெண்ட் வந்துச்சு. எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அதாவது ஆரம்ப கட்டங்களில் அம்மாவுக்கு அப்பா பயங்கர சப்போர்ட்டிவாக பிஸ்னஸில் நல்லா 2 பேருமே சேர்ந்து உழைச்சிருக்காங்க. இப்போது நான் சொன்னேன்ல சிங்கப்பூர் அம்மா உமா அண்ட் வசந்தகுமாரி அவங்க தான் அவங்கள எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணதுக்காக. அப்போ அவங்க சொன்னாங்க ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அப்பாவோட அக்கௌண்ட்டில் தான் பிஸ்னஸ் சாரியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்பா அக்கௌண்ட்டில் தான் பணமே போடுவோம் அப்படின்னாங்க. அப்போ எனக்கு அந்த இடத்துல புரிஞ்சுக்க முடிந்தது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப ஒத்துமையாக இருந்திருக்காங்க. ஒய்ஃப் ஒரு பிஸ்னஸ் பண்ணி வரும்போது கூட ஹஸ்பண்டோட அக்கௌண்ட்டில் பணத்தை போடுங்கன்னு சொல்லி இது அந்த மாதிரி தான் ஃபார்மட் டிசைன் பண்ணியிருக்காங்கன்றதை புரிஞ்சுக்க முடிஞ்சது. 2 பேரும் ரொம்ப பாசமாகவும் மரியாதையாகவும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்கே சிங்கப்பூர் நீங்கள் போனப்போ கூட இருந்ததா அவங்க என்கிட்ட சொன்னாங்க. சிங்கப்பூர் போனப்போ கூட அம்மா அப்படிதான் சப்போர்ட் பண்ணி அங்கே அதுக்கப்புறமா இந்த ஹெல்த்னால தான் அப்படியே இந்த ஹெல்த் இஷ்யூனால அப்பாவுக்கு வந்து உடல் அளவில் சுறுசுறுப்பாக இருக்க முடியல. ஸோ அவர் ஒரு ஸ்டாப் ஆகுறாரு. அம்மாவோட வந்து அதான் அம்மாவோட வந்து மைண்ட் செட் என்னன்னா சரி இவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். we started it. அம்மா நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பசங்களுக்காக we have to அடுத்து நெக்ஸ்ட்டு டெவலப் பண்ணிட்டு நம்ம ஃபேமிலியை பண்ணிக்கலாம். ஸோ அம்மா மைண்ட் செட் வாஸ் எங்களை பார்த்துக்கணும், அப்பாவை பார்த்துக்கணும், பிஸ்னஸையும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க மார்னிங் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஸ்டாப்பே பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு புரியுது ஏன் அப்படின்ட்டு. நவ் எங்களுக்கு இப்போது வி ஆர் நோ அம்மா என்னெல்லாம் பேக் ஒர்க் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணலை அப்படின்னா எங்கே என்ன ஆகும் அப்படின்ட்டு. தென் அப்புறம் பிஸ்னஸ் ரைஸ் ஆச்சு. அப்புறம் இது பண்ணதில் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா திஸ் திங் 1 year பிஃபோர் இந்த ஹெல்த் இஷ்யூஸ்னால
அவரால் பண்ண முடியல, எதுவும் லைக் பண்ணணும்னாலும் முடியல. ஆனால் வேலை செய்கிற அம்மாவையும் அவருக்கு பண்ண வேண்டாம்னு தோணுச்சா? இல்லை அது அப்பவுமே சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. லைக் பண்ணு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் இப்போது சோஷியல் மீடியாவில் நிறைய பேசுகிறாங்கல்ல, இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. யார் வாழ்க்கையும் யாரும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒரு லைனில் யாரும் போகிற போக்கிலலாம் சொல்லிட்டு போக முடியாது. அது ரொம்ப தப்பு. ஏன்னா ஒருத்தரோட வாழ்க்கையும் ஒருத்தரோட சுச்சுவேஷனும் வேறு 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 வேறு. இப்போது அம்மா வீடியோ போட்டாங்க, அது அவருக்கு பிடிக்கல, இப்படி நிறைய பேசுகிறாங்க இல்லையா? அம்மா வீடியோ போடுறதெல்லாம் அப்பாவுக்கு பிடிச்சது எல்லாமே அதெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்லி ராங். ஏன்னா ஒரு ஹஸ்பண்டோட சப்போர்ட் இல்லைன்னா இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ரன்னே ஆகாது. ஸோ இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஃபேமிலியாக நாங்கள் போய் அந்த கேமராலாம் வாங்கினோம். அம்மாவோட ஐடியா தான் எல்லாமே. அம்மா சொல்கிறத நாங்கள் செய்வோம். அப்புறம் நாங்கள் கேமரா வாங்குறதுலேருந்து அப்படி படிப்படியாக தான் இது பண்ணுவோம். அம்மாவும் ரொம்ப டீசெண்டாக எவ்வளோ நாகரிகமாக அந்த சிப் அண்ட் கோ சாரீஸை வந்து அவங்களே தன்னையே ஒரு மாடலாக்கி அதை வெளிப்படுத்த முடியுமோ அவ்வளோ ஒரு நாகரிகமாக டீசெண்டாக தான் அதை ட்ரெஸ்ஸிங் பண்ணி அதை காமிச்சாங்க இல்லையா? எந்த இடத்துலையும் அது வந்து சரிக்கவே இல்லை. அதுதான் உண்மை. ஸோ இப்போ நீங்கள் சொல்லும்போது அப்பாவும் அதுக்கு சப்போர்ட்டடாக இருந்தாங்க அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயந்தான். அந்த சப்போர்ட் சிஸ்டம் குறையுதுன்றதை தாண்டி இப்படி கொல்லற அளவுக்கு ஒரு கோவம் அப்பாக்குள்ளே இருந்ததுன்றது எங்கேயாவது கண்டுபிடிக்க முடிச்சிருந்ததாம்மா? மேம் அதாவது கான்ஃப்ளிக்ட் இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் தெரிய வரும். அண்ட் திஸ் இஸ் அன் அன்எக்ஸ்பெக்டட். எங்களுக்கு இது எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது. அதுவும் அப்பா கிட்டேருந்து இது எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. அண்ட் ரீசெண்டாக அம்மாவுக்கு ரொம்ப இப்போ அம்மா வந்துட்டு ஷீ இஸ் ஒர்க்கிங் அப்படின்னா அவங்க நம்ம சப்போர்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஓகே ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம 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 தள்ளி இருப்போம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். செப்பரேட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்க அக்கா வீட்டில் போய் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அவராலையும் ரொம்ப நாள் அப்படி இருக்க முடியல, இந்த ஃபேமிலியை விட்டுட்டே இருக்க முடியல. பட் இங்கேயும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ அது பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவங்க ஏன் செப்பரேட்டடாக இருந்தாங்க அப்படின்னா அம்மாவோட மெயின் இன்டென்ஷன், அப்பா இங்கே இருந்தார் அப்படின்னா அம்மா வந்துட்டு தப்பித்தவறி ஏதாவது ஒரு வேலை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்பா அது ஓடுற மாதிரி இருக்கும். பட் அவங்க அப்பாவோட சுச்சுவேஷன் வந்துட்டு எங்கள் எல்லாருக்கும் தெரியும், அம்மாவுக்கும் தெரியும். ஸோ இங்கே இருந்தால் ஏதாவது வேலை சொல்லிடுவேணும்னு சொல்லிட்டு அம்மா என்ன சொன்னாங்கன்னா அக்கா வீட்டில் போய் இருங்க, மதுரையில் இருங்க. ஏன்னா இங்கே இருந்தால் உங்களுக்கு இதுவாக இருக்கும், வீட்லேயே இருப்பீங்க. அங்கே இருந்தீங்கன்னா 4 பேரோட இன்ட்ராக்ஷன் இருக்கும், நமக்கு அங்கே கோவில் எல்லாமே இருக்குது. ஸோ அங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு தான் இன்டென்ஷன். அவரை அமைதியா ரிலாக்ஸ் பண்ணணும். இவங்க ப்ரெஷர் ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவங்க ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு அதை பார்க்கும்போதும் கண்டிப்பா 2 எனர்ஜியும் ஈக்குவலா இருந்தாதான் ஒரு வீக்ல டிராவல் பண்ண முடியும். ஒரு எனர்ஜி லோவா இருக்கு, ஒரு எனர்ஜி அம்மா வந்து ஹைப்பரா இருக்காங்க இல்லையா? இப்போ கீழெல்லாம் வேலை செய்யறவங்க தூங்கவே மாட்டாங்க. அவங்க வந்தாலே எனர்ஜி எப்படி துருன்னு இருப்பாங்கும் போது அப்பா எனர்ஜி லோவா இருந்தா அம்மா எனர்ஜி ஹையா இருக்கும்போது கண்டிப்பா வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் வரும்போது சரி நீங்க மதுரையில போய் இருங்க அப்படின்ற மாதிரி அவங்களே பிளான் பண்ணி ஒரு செப்பரேஷனை கிரியேட் பண்றாங்க. அங்கேயும் பார்த்துக்கிறதுக்காக காசு என்ன வேணும் ஏது அது எல்லாமே பண்ணுவாங்க. எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அங்கேயே இருங்க. லைக் இங்கே இருந்தால் ஒரே ரூமில் தான் இருக்க முடியும். ஸோ வண்டி ஓட்ட முடியாது அவரால். அங்கேனா அங்கே கூப்பிட்டு போகிறதுக்கு ஆள் இருக்குது. லைக் அங்கே அக்கா இருக்காங்க பார்த்துக்கிறதுக்கு. அவங்க எல்லாம் ஃப்ரீயாக இருக்கலாம், இதெல்லாம் மறந்துட்டு கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி தான் பண்ணது. அவருக்கு அது வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு லைக் ஒதுக்குறாங்க, அந்த மாதிரி அவருக்கு அந்த வந்துருச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. அம்மாவோட பேசிக் ஐடியாவே இன்னும் 1 இயர் போச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே ஃபேமிலியாக இருக்கலாம். பிகாஸ் இதை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இதை செட் பண்ணுற வரைக்கும் தான் இது ப்ரெஷர் இருக்கும் ஒருத்தர் மேலே. செட் பண்ணியாச்சு அப்படின்னா அம்மா வந்துட்டு இதெல்லாம் வி ஹேட் அ பிளான்ஸ். ஏன்னா நானும் தூரமாக இருக்கேன், வீட்டில் யாரும் பார்த்துக்க இல்லை. யாராவது இன்ட்ராக்ஷன் இவ்வளோ இப்போ பெரிய வீட்டில் 3 BHK 4 BHK இருக்காங்க அப்படின்னா தனியாக ஒரு ரூமில் இருந்தோம் அப்படின்னா அது நம்மளால் சும்மா இருக்க முடியாது. அதுக்கு யாராவது பார்த்துக்கிறதுக்கு பேச்சு துணைக்கு இருக்கணும் தான் அம்மாவோட இன்டென்ஷன் இதுதான். ஏன்னா எல்லா இடத்துலையுமே அம்மாவோட இன்டென்ஷன் எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். எங்களுக்கும் பாசிட்டிவ் தான். ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அதில் 2 to 3 மீனிங்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் அம்மா என்ன சொன்னாலுமே நாங்கள் கேட்டுப்போம். ஃபஸ்ட்டு ஆஸ் அ சைல்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எதுக்கு திட்டுறாங்க அப்படின்ட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியும் புரிய வந்துருச்சு. அதுக்கப்புறமா லைக் அம்மா அட்வைஸ்லாம் ரொம்ப நார்மலாலாம் இருக்காது, நல்லா கரெக்டாக அட்வைஸ் பண்ணுவாங்க. என்னென்ன பண்ணணும், எங்கே எப்படி இருக்கணும், அது எல்லாமே கரெக்டாக அட்வைஸ் பண்ணுவாங்க. பொறுமையாக 3 வார்த்தை தான் மேம் பேசுவாங்க. அதாவது ஆமாம், அதாவது ஒரு இப்போ நம்ம ஏதாவது டவுட் கேட்குறோம் அப்படின்னா இது பண்ணால் இதுவாகும், இது இல்லைன்னா இந்த 3 இதுதான் சொல்லுவாங்க. அம்மா இருந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சரி அம்மாவோட ட்ராவல் பண்ணியிருக்கோம், அந்த போல்ட்னஸ் இருக்கும். அட்லீஸ்ட் எங்களுக்கு அம்மாவோட கூட இருந்ததுக்கு நாங்கள் அம்மாவோட ட்ரீமை வந்துட்டு வி ஹாவ் டு ஃபுல்ஃபில். அப்போ தான் அவங்க ஆத்மா இதாகும் அப்படின்ட்டு எப்படியாவது நடத்திடணும். சோஷியல் மீடியாவில் அவங்களோட இறப்புக்கு அப்புறமா
இஷ்டத்துக்கு பேசின விஷயங்களோ கமெண்ட்டோ உங்களை ஹர்ட் பண்ண விஷயங்கள்னு இருக்கா? நிறைய விஷயம் பாசிட்டிவாகவே இல்லை, நிறைய விஷயம் நெகட்டிவாக தப்பாக ரொம்ப பொய்யாக தான் இருக்குது. அம்மா அப்பாவுக்குள்ளே இருக்கிற ரிலேஷனை வந்து தப்பாக பேசியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கே தவிர அம்மா பற்றி எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக தான் பேசியிருக்காங்க. லைக் அம்மாவோட பிரேவ்னஸ் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு, போல்ட்னஸ் அது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. லைக் நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காது. ஓகே, இவங்க 2 பேரும் வாழ்ந்த வாழ்க்கைன்றது அவங்க 2 பேருக்கும் தான் தெரியும். அது வெளியில் அவங்க ஹஸ்பண்டை விட்டு கொடுத்து அம்மாவும் பேசினதே கிடையாது இல்லையா? அப்பாவும் அம்மாவை விட்டு கொடுத்து எங்கேயுமே பேசினது இல்லை இல்லையா? அந்த இடத்துல அந்த சிச்சுவேஷன் அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா யாருமே அங்கே இல்லை. ஸோ அதை எங்களுக்கும் இது ரொம்ப ஷாக். ஏன்னா நாங்கள் நம்பவே இல்லை இது இப்பெல்லாம் அந்த அளவு நடக்குன்ற அளவுக்கு அவங்களுக்குள்ள சண்டையும் இல்லை, சச்சரவும் இல்லை, அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. இது வந்து எதிர்பார்க்கவே முடியல. பட் சோஷியல் மீடியால இஷ்டத்துக்கு சண்டை வந்தது அப்படி இப்படின்னு நிறைய எல்லா குடும்பங்களையும் இருக்கிற பிரச்சனைகள் தான் நார்மலா இருக்கிறத ரொம்ப இதா பேசியிருக்காங்க. இது இந்த சிச்சுவேஷன்னால இப்போ எங்களுக்கு இவ்வளோ ஸ்மால் ஏஜில் இது நேச்சுரலாக இருந்தால் நம்ம ஒரு 2 to 3 days இது பண்ணிவிட்டு இட்ஸ் நேச்சுரல் இது ரிட்டன் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ மர்டர் பண்ணுற அளவுக்கு இருந்தது அப்படின்னா அது வி கான் டைஜஸ்ட் இட். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க 4 பேர், அவங்க தான் ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஈவன் அந்த ட்ராமடைஸ்லேருந்து வெளில வரணுன்றதுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களால பிகாஸ் ஈவன் இப்போ கூட எங்களுக்கு அந்த இப்போ திடீர்னு எங்களுக்கு மத்தியானம் எங்களுக்கு ப்ராப்பராக நாங்கள் ஃபுட் எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா எங்களுக்கு பசிக்கிறதும் இல்லை. எப்போவாது சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாஷ் வந்துட்டு போகும், ஏதாவது அம்மாவோட வாய்ஸு அந்த மாதிரி எங்களுக்கு வந்துட்டு போகும். மெமரிஸ் அதிகமாக இருக்கு இல்லையா, அம்மாவோட மெமரிஸ். தூங்கும்போது சாப்பிடும்போது எல்லா நேரத்துலையும் ஞாபகம் வருது. இப்போ ஏன் சாப்பிட்ணும் நம்ம, அந்த மாதிரி இப்போ ஏன் தூங்கணும், இப்போ எப்படி தூங்க முடியுது நம்மளால், அந்த மாதிரி ஒரு மாதிரி தோணுது. தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த இன்சிடெண்ட்டில் எப்படி ஆயிருக்கும், என்ன ஆயிருக்கும் தான் எங்களுக்கு தாட்டே. எங்களுக்கு ரொம்ப இமேஜினேஷன் அதில் போகுது. அம்மா எங்களை பற்றி எப்படி யோசிச்சிருப்பாங்க அந்த இடத்துல, லைக் லாஸ்ட் மினிட் லாஸ்ட் செகண்டில் அப்போ கூட எங்களை பற்றி தான் யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா அங்கே அந்த வீட்டுக்கு நாங்கள் போகிறப்போ கூட எங்களுக்கு அந்த எல்லாமே எங்களுக்கு ரிமைண்டே வரக்கூடாது. நான் இவ்வளோ நாள் தூரமாக இருந்திருக்கேன் அம்மாவோட. ஸோ அம்மா எங்கேருந்தோ நமக்கு இருக்காங்க, ஃபோன் அப்பப்போ பண்ணுவாங்கன்ற மாதிரி சுச்சுவேஷன். ஆனால் இவனுக்கு அந்த ரொம்ப ட்ராமா வந்துட்டு வெளில வரணும். ஏன்னா அம்மாவோட தான் தூங்குவான் இவன். ஸோ இப்போ ரொம்ப கனெக்ட் ஆகிட்டேன் வேலை லைக் இப்போ தான். ஸோ அம்மா எங்கள் கூட ரொம்ப ட்ராவல் பண்ணுவாங்க எங்களுக்காக தான். எங்களுக்கு இப்போ லைஃப் மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. ஏன்னா நம்ம எதுக்கு இருக்கோம், எதுக்கு பண்ணுறோம், எதுக்கு சாப்பிட்ணும், எதுக்கு தூங்குறோம் அப்படின்ட்டு எங்கள் லைஃப் கொஷின் மார்க்காக இருக்குது. பட் அட் த சேம் டைம் அம்மாவோட போல்ட்னஸ் அம்மாவுக்கு இப்படிலாம் இருந்தால் பிடிக்காது. அம்மாவுக்கு வந்துட்டு இம்பாசிபிள்னு எதுவுமே இருக்கக்கூடாது, பாசிபிள்னா இருக்கணும். நாங்கள் நிறைய விஷயங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கோம், இதெல்லாம் பண்ண முடியாதுமான்னு. ஆனால் அம்மா பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு தெர் ஆர் மெனி திங்ஸ். அதனால் நாங்கள் இதை வந்துட்டு அழுது இதை பண்ணுறதோட, ஏன்னா அம்மாவை நம்பி கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. வி ஹாவ் டு. இப்போ நீங்கள் எல்லோரும் கேட்கலாம் எப்படி 3 days 4 days ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அம்மாவோட இதுவே யாருமே கஷ்டப்படக்கூடாது. அம்மாவை நம்பி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க கஷ்டப்படவே கூடாது. ஸோ அவங்க பெண்டிங் ஒர்க்ஸ்லாம் முடிச்சு அண்ட் வி ஹாவ் டு ரன் திஸ் பாசிட்டிவ்லி. இந்த பாசிட்டிவ் வைப் லைஃப் லாங் இருக்கணும். இந்த பிராண்டு வந்துட்டு எல்லாருக்குமே போய் சேரணும். உங்கள் அம்மா உங்களை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க. இந்த அளவு கிளாரிட்டியாக மெச்சூரிட்டியாக யோசிக்கிற நல்ல குழந்தைங்கள ஆளாக்கி வச்சுட்டு அதான் அம்மா போயிட்டுருக்காங்க. சரியா? நீங்கள் நல்லா வருவீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப நல்லா வருவீங்க. அம்மா எப்போவுமே பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுவாங்க. பாசிட்டிவாக தான் இவனுக்கும் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கும் சொல்லியிருக்காங்க. அம்மாவோட பிள்ளைங்க இவங்க 2 பேரும். நீங்கள் 2 பேரும் பேசுகிறத பார்க்கும்போது உங்கள் அம்மா எவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருந்திருக்காங்கன்றது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப பாசிட்டிவ் இல்லை, வேற லெவல் பாசிட்டிவாக உங்கள் அம்மா துருன்னு வேலை செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. உங்களுக்கும் அதை மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஜெனட்டிக்காக உங்களுக்கு அந்த பாசிட்டிவிட்டி அப்படியே கடத்தி இருக்காங்க. ரொம்ப பாசிட்டிவ் மேம். அதாவது வீக்லி 2 times ஃபாஸ்ட் பண்ணுவாங்க. 3 to 4 times கோயிலில் தான் இருப்பாங்க. லைக் 3 to 4 times டைமே இருக்காது அம்மாவுக்கு. ஒர்க்கே ஜாஸ்தியாக இருக்கும். அதில் ஒரு வாரத்தில் ஒரு வாட்டி கண்டிப்பாக பூஜை இருக்கும், வீட்லேயே பூஜை இருக்கும். அண்டு மீதி 3 times டைமே இல்லைனாலும் காத்தால் போயிட்டு கோயில் போயிட்டு உடனே யோகா கிளாஸ் போவாங்க. ஸோ ரொம்ப கஷ்டம். அது கஷ்டமாக இருந்தாலும் அம்மாவுக்கு அது பாசிட்டிவ் எனர்ஜி. லைக் அங்கே போய் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை ஃபீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்டென்ஷனில் போயிட்டே அம்மாவுக்கு அப்பாவுக்கு எவ்வளோ ரொம்ப பிடிக்கும் மேம். அம்மாவுக்கு வந்துட்டு என்ன தான் பிஸ்னஸ் பசங்க இருந்தாலும் இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க,
நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த இவர் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, இவர் தான் வந்துட்டு எனக்கு அந்த டவுரி அந்த பேசஸ் அந்த அப்போல்லாம் இருந்திருக்கும், அதாவது மணி எக்ஸ்சேஞ்ச் அதெல்லாம் பார்க்காம வரதட்சணை இல்லாமல் நான் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போதும் இவளை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டத்தில் ஒரு எப்படின்னா 1 RKன்னு சொல்லுவாங்க, அதாவது 1 BHK கூட இல்லை 1 RK அப்படின்னு சொல்லிட்டு 1 ரூம் அண்ட் அதுலேயே கிச்சனில் அந்த வீடு கூட காமிச்சிருக்காங்க எனக்கு. கஷ்டப்பட்டு அவ்வளோ கஷ்டத்தில் அப்பா தான் ஒரு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் இது பண்ணி அப்படிதான் எப்படியாவது அம்மா எல்லாரும் நல்ல ஒரு ஃபேமிலி பில்ட் பண்ணணும்னு சொல்லி அப்பா தான் அப்போ கஷ்டப்பட்டார். ஸோ அம்மாவுக்கு அப்போ எதுவும் தெரியல. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அப்பா யார் கூடலாம் பழகுறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் டேலண்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அம்மாவும் வளர்ந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அப்பா சப்போர்ட் பண்ணார். அதுக்கப்புறமா அப்பாவோட சப்போர்ட் நிறைய. ஏன்னா அப்பா நார்மலாக ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டு சோஷியலைஸ் ஆக விட மாட்டாங்க அவங்க ஒய்ஃப்ஸை. அது வந்து இந்த ஜென்ரேஷனில் அப்படி விட்டுங்க. ஏன்னா விமென்ஸ் ஆர் நாட் ஆல் விமென்ஸ் ஆர் நாட் அந்த நம்ம நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. அவங்க வந்துட்டு ஒரு ஃபேமிலின்னு வந்துடுச்சுன்னா தே டு ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க யாருமே வந்து கிச்சனில் மட்டும்தான் வேலை பார்க்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே ஒரு ஸ்கில்ஸ் இருக்குது, எல்லாருக்குமே ஒரு போல்ட்னஸ் இருக்குது. அது அந்த ஹஸ்பண்ட் மூலமாக தான் வெளியில் வரும். ஸோ யாருமே வந்துட்டு அம்மா மாதிரி எங்கள் அப்பா மாதிரி அதாவது சப்போர்ட் இருக்கணும், கடைசி வரைக்கும் அந்த சப்போர்ட் இருக்கணும். அந்த இண்டிவிஜுவல் நடுவில் அந்த சப்போர்ட் இல்லை அப்படின்னா தட் வில் பி நம்ம கிட்ஸுக்கு தான் அந்த இதுவாக இருக்கும், அஃபெக்ட் பண்ணும். இப்போ சப்போர்ட்டே பண்ணாத ஒரு அப்பாவாக இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது உங்கள் அப்பா நல்லா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி உங்கள் அப்பாவால் தான் அம்மா வந்து இவ்வளோ தூரமே வளர்ந்துருக்காங்க. பட் அவரோட ஹெல்த் இஷ்யூஸ்க்கு அப்புறமா எங்கேயோ லேக் ஆகிருக்கு அவரோட மைண்ட் செட் இல்லையா? அதை வெளியில் உட்காந்து அமைதியாக பேசி அதை சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழலும் இல்லை. ஒருவேளை இந்த கவுன்சிலிங் போகிறது வைக்கிறது இந்த மாதிரிலாம் முயற்சி பண்ணியிருந்திருக்கலாம் அவர் இல்லையா? மனசுக்குள்ளேயே வேறு ஏதோ நெகட்டிவாக இருந்திருக்காரு திங்க் பண்ணிவிட்டு. அதாவது நீங்கள் சொல்லும் போது எனக்கு புரியுது. டயபெட்டிஸு, ஹார்ட் பேஷண்ட்டு, காலில் சர்ஜரி பண்ணியிருக்காரு, சரியாக நடக்க முடியாது, வண்டி ஓட்ட முடியாது. அப்படிங்கும்போது அவர் ஏதோ இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணி அதை மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்திருக்காரு. அப்பா மேலே ஏதாவது கோவம் இருக்கா? அம்மா எப்படி பார்த்துருக்கோம், எவ்வளோ அழகாக பார்த்துருக்கோம். ஸோ அதை அக்செப்ட் பண்ண முடியல. லைக் கோவன்றது கண்டிப்பாக இருந்துச்சு, எனக்கு இருந்துச்சு. இப்படி பண்ணியிருக்கக்கூடாது இல்லையா? பண்ணியிருக்கவே கூடாது. ஸோ பண்ணிகிட்டு இருந்தார்ல, கார் ஓட்டுறது, வண்டி ஓட்டுறது, வேலை பார்க்குறது, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்காக தான் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ திடீர்னு ஒரு நாள் நம்மளால் பண்ண முடியல அப்படின்ட்டு இருக்கும்போது அவருக்கும் அதை அக்செப்ட் பண்ண முடியல. அதெல்லாம் ஒரு கோவமாக ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருந்திருக்கு. ஆக்சுவலாக அம்மா தான் வந்துட்டு அப்பாவுக்கு கார் வாங்கி கொடுத்தது. ஃபஸ்ட்டு அம்மா இந்த நல்ல மெமரிஸ் நாங்கள் பார்த்த வரைக்கும். அம்மா வந்துட்டு அப்பா டிரைவிங் கிளாஸ் போயிட்டு வருவார். அம்மா தனியாக கார் வாங்கி அப்பாவுக்கு கொடுத்து ராத்திரி ஆனால் வா ஓட்டி நம்ம இது பண்ணலாம், கற்றுக்கலாம் அப்படின்ட்டு நாங்களும் பின்னாடி உட்காருவோம். ஸோ அம்மா வந்துட்டு அப்பாவை வந்துட்டு அதாவது கார் வாங்கி கொடுத்து 2 கார் வாங்கி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு. அதாவது ஒரு ஃபஸ்ட்டு கார் வந்து ஆல்டோ, அதுக்கப்புறம் வெர்னா அப்படி வாங்கி இப்போ ஹஸ்பண்டுக்கு வாங்கி கொடுத்து அப்பா தான் ஃபஸ்ட்டு ஓட்டி நாங்கள் நல்ல மெமரிஸ் இருந்தது. அந்த மெமரிஸ் வந்துட்டு லைஃப் லாங் வராதுன்றது எங்களுக்கு தெரியாமல் போச்சு. எங்களுக்கு இது க்ளூவே கிடையாது. கத்தி அடித்தடி சண்டை அந்த மாதிரிலாம் போட்டுப்பாங்களா? இருக்காது. அதாவது பெருசாக இருக்காது, இருக்கும், நார்மலாக இருக்கும். ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும், அதாவது பொருள் இது பண்ணுவாங்க, தூக்கி போடுவாங்க, அதெல்லாம் இருக்கும். அது எங்கள் முன்னாடி அம்மா நிறைய அவாய்ட் பண்ணியிருக்காங்க. மேபி எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நிறைய எங்கள் முன்னாடி அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு தனியாக இருக்கும், ஏன்னா பசங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது. பட் இருந்திருக்கு. பட் அது அம்மா மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிட்டாங்க எங்ககிட்ட இருந்து, சொல்லலை வைக்கல. அண்ட் அது பாசிட்டிவாகவே எடுத்துகிட்டு போயிட்டு இது பண்ணாங்க. எங்கள் அம்மா கிட்டேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டது போல்ட்னஸ் அண்ட் ஆல்வேஸ் ஸ்டே பாசிட்டிவ். எல்லாமே நமக்கு வந்து பாசிபிளாக தான் நடக்கும், கைவிட்டக்கூடாது அப்படின்ட்டு. அதனால தான் நாங்கள் எதுவுமே கைவிடாமல் எங்களால் எவ்வளோ முடியுமோ எதர் வின் ஆர் லாஸ் எங்களால் அம்மாவோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டே பிஸ்னஸை பார்க்கணுமா இல்லை மெடிசினை விட்டுட்டு பிஸ்னஸை பார்க்கணுமாங்கிறது தான் நீங்கள் டிசைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. எனிஹவ் இந்த பிள்ளைங்களுக்கு பிஸ்னஸில் கண்டிப்பாக மக்கள் எல்லாரும் பெரிய சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். திடீர்னு அம்மா அப்பா இப்படி பண்ணிட்டு போகிறவங்க தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்கள். அந்த பிள்ளைங்களோட முகத்தை பாருங்கள். சாப்பிட முடியல, தூங்க முடியலன்றாங்க. யாரோ பண்ண தப்புக்கு யாரோ தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இருக்குல்ல. அப்பா அம்மா வாரிசு வேணும்னு சொல்லிட்டு குழந்தைங்கள பெற்று வளர்க்குறோம். கடமையை செய்யணும்ல, படித்து முடிக்கிற வரைக்கும் நம்ம படிக்க வைக்கணும். அந்த கடமைன்றது ஒன்று இருக்குல்ல பெற்றவங்களுக்கு. அவங்க போட்டுக்கிற சண்டை குழந்தைங்கள அஃபெக்டே பண்ணக்கூடாது.
பண்ணவே கூடாது. அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் எங்களை. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு எங்களுக்கு பார்த்துக்க யாருமே இல்லை அப்படின்ட்டு. இல்லை அப்படி நினைக்காதீங்க. உங்களுக்கு 4 பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து நின்னாங்க இல்லையா அந்த டைமில். ஆஸ் அ மீடியா பர்சனாக நானும் என்னால் என்னென்ன ஹெல்ப் உங்களுக்கு பண்ண முடியுமோ நான் கண்டிப்பாக பண்ணுறேன். மீடியாவில் எனக்கு தெரிஞ்சவங்க நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு பொட்டிக்கு வந்து அவங்க வந்து ப்ரமோஷன் வீடியோஸ் பண்ணி கொடுக்கணும்னு நானே உங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து பண்ணி கொடுக்குறேன். சரியா? ஸோ ஆஸ் அ மீடியா சைட் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட் எப்பயுமே அட் ஃப்ரீ காஸ்ட் நம்ம எல்லோரும் பண்ணி கொடுக்குறோம் இந்த பசங்களுக்கு. அண்ட் பிஸ்னஸும் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஓகேவா? நானும் இங்கே வந்ததுக்கு இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறேன் நம்ம கடையை பார்த்துட்டு. இந்த நேர்காணல் எடுக்கிறதுக்கு இன்னொரு ரொம்ப முக்கியமான காரணம், ஆக்சிடென்டலாக ஒரு டெத்து நடக்கும்போது அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் சீஸ் பண்ணிடுவாங்க. உடனே அதுலேருந்து ஃபண்ட் எதையும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ 2 பேரும் சின்ன சின்ன பசங்க, பிஸ்னஸ் பண்ணணும், டெய்லி அவங்களுக்கான வாழ்வாதாரம் இருக்குது இல்லையா, அதுக்கான பணம் எடுக்கணும். 2வது இவங்களோட ஸ்ரீ சாய் பொட்டிக்கில் 40 பேர் எம்ப்ளாயீஸ் வேலை பார்க்குறாங்க. இப்போ மே மாதம் அவங்க எல்லாருக்கும் சேலரி போடணும் இல்லையா. ஸோ பேங்க்கில் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சால் தான் பேங்க் அக்கௌண்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இமீடியட்டாக இப்போ பிஸ்னஸில் வர கலெக்ஷனை வச்சு தான் இவங்க இதெல்லாம் மேனேஜ் பண்ணணும். அந்த பேங்க் ஃபார்மாலிட்டிஸ், கவர்மெண்ட் ஃபார்மாலிட்டிஸ் இல்லையா, அதுக்கு டெத் சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாத்தையும் கொடுக்கணும், லீகல் சர்டிஃபிகேட் எல்லாமே. ஸோ இதுக்காக தான் இமீடியட்டாக இந்த நேர்காணலை நம்ம பண்ணியிருக்கோம். இந்த பசங்களுக்கு பிஸ்னஸில் முழுக்க மக்களுடைய சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ நடக்கிற இந்த ரன்னிங் ஃப்ளோ ஆஃப் மணி வச்சு தான் இவங்க இப்போதைக்கு இந்த இமீடியட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரி பண்ண முடியும் இல்லைம்மா. ஃபார்மலாக லீகலாக தான் போகணும். அம்மாவோட அக்கௌண்ட்டு, ஏன்னா நாமினி அப்பா அப்படின்னா 2 பேருக்குமே யார் வாரிசு அப்படின்னா வி நீட் லீகல் சர்டிஃபிகேட் வேணும்னு சொன்னாங்க. ஆக்சுவலி அம்மா அப்பாவை தான் நாமினின்னு போட்டிருக்காங்க எல்லாத்துலேயுமே. மேம் அதுதான், இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு கேள்விக்குறி அப்படின்ற மாதிரி இது திங். ஸோ இதை நாங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் ப்ரொசீஜர் பண்ணிகிட்ருக்கோம். வி ஆர் ரன்னிங். ஏன்னா எங்களால் டைமே இல்லை. அம்மா உங்கள் பேர் 2 பேர் பேரையும் ஆட் பண்ணல, போட்டிருந்தாங்கன்னா இது இப்போ ரொம்ப ஈஸியாக வந்திருக்கும். இமீடியட்டாக டேரெக்டாக அப்படியே வந்திருக்கும், ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். பட் அம்மா வந்து எவ்வளோ அக்கறையாக இருந்திருந்தா, பாசமாக இருந்திருந்தா அவங்க ஹஸ்பண்ட் பேரை தான் நாமினின்னு போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அந்த ஹஸ்பண்ட் ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்துருக்கலாம் இல்லை, ஒரு சிங்கிள் செகண்ட் யோசனை, ஒரு வினாடி யோசிச்சுருந்துருக்கலாம். தப்பான அந்த எண்ண ஓட்டம் வந்தால் யார்கிட்டயாவது டாக்டர்ஸை போய் பார்த்து கவுன்சிலிங் எடுத்துருக்கலாம். இல்லை யார்கிட்டயாவது எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வருது, என்னை இதுலேருந்து வெளிக்கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை ஒரு அரக்கம் உள்ளே இருக்கான், இப்படி அவர் திட்டம் போடாமலாம் இது நடந்திருக்காது இல்லையா. அவர் யோசிச்சு வைக்க போய் தான் அவர் கத்தி வாங்கியிருக்காரு. அவர் இவ்வளோ இந்த பேங்க் லீகல் இதெல்லாம் பண்ணணும். இது பண்ணக்கப்புறமா தான் இதுக்கு எவ்வளோ டைம் ஆகுன்றாங்க. மினிமம் எங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் எல்லாம் வரதுக்கே ஒரு 10 to 15 days ஆகும். அது வந்ததுக்கப்புறமா தான் எல்லாமே, எங்கே போனாலும் பேங்க்லேருந்து எங்கே போனாலுமே டெத் சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு தேவை. ஸோ அது இருந்தால் தான் எதுவாக இருந்தாலும் லீகலாக நம்மளால் மூவ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ எல்லாத்துக்குமே டெத் சர்டிஃபிகேட் தேவை. அதுக்கப்புறம் ஃபர்தராக லீகல் ப்ரொசீஜர்ஸ் உங்களை அதுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் தான் பிள்ளைங்க அப்படிங்கிறத சொல்லணும். இவ்வளவும் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பீப்புள் இருக்காங்க இல்லையா பக்கத்தில், நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்காங்க. பட் லீகல் திங்ஸ் டேக் டைமில், அதாவது லீகலாக நம்ம போகிறோம் அப்படின்னா அதுக்கு டைம் ஆகும். அதுக்கு வெயிட் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு ப்ரெஷரும் இருக்குது. பெண்டிங் ஒர்க்ஸ் எதுவுமே வந்துட்டு நிற்காமல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கோம் மேம். எங்களுக்கு கஸ்டமரோட சப்போர்ட்டு, எல்லா சப்போர்ட்டும் அம்மா கொடுத்த மாதிரி வி நீட் சப்போர்ட் ஃப்ரம் எவ்ரி. அம்மா எப்படி நடத்துனாங்களோ அதே மாதிரி நடத்துறது கண்டிப்பாக இருக்கும். லைக் கஸ்டமருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ அம்மா எப்படி ஹேண்டில் பண்ணாங்களோ அதே மாதிரி நாங்களும் ஹேண்டில் பண்ணுறோம். அதோடு நல்லா பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்குங்க. தங்கமான பிள்ளைங்க. ஆக்சுவலி தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. உங்களுக்கு ஓடுறவங்களுக்கு, உழைக்கிறவங்களுக்கு, ஹார்ட் ஒர்க்கு, கடினமாக உழைப்பை போட்டு முன்னேறிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு யாருக்கு பண்ணுறாங்க? அந்த குடும்பத்துக்கு தானே, அவங்க வாரிசுகளுக்கு தானே. அப்போது அந்த கணவனோ மனைவியோ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்கணும், அமைதியாக திங்க் பண்ணணும். ஏதாவது கெட்ட எண்ணம் வந்தால் கவுன்சிலிங் எடுத்து அதை திருத்திக்கணும். நீங்கள் சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் அழகாக பேசுகிறீங்க. பெரியவங்களுக்கு, பெற்றவங்களுக்கு, கணவன் மனைவிக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்னவா இருக்குமா? அம்மா அப்பா பேசி சண்டை போடுறப்போ, ஏதாவது மிஸ்கம்யூனிகேஷன் இருக்கிறப்போ தயவு செஞ்சு அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா பிரிஞ்சு இருந்துருங்க. இந்த மாதிரி டெசிஷன் எடுக்கிற அளவுக்கு எப்போது நாங்களும் நினச்சி பார்க்கல இது நடக்கும் அப்படின்ட்டு. தயவு செஞ்சு பிரிஞ்சுட்டு எங்களை பற்றி யோசிங்க. இப்போ நாங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருக்கோமோ அது வந்து இந்த சுச்சுவேஷனில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு தெரியும் என்ன வழி அப்படின்ட்டு. இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளில வர்றது, இது நார்மல் டெத்தாக இருந்தால் பரவாயில்ல. இந்த சுச்சுவேஷன்னா இவங்க 2 பேருனால எங்களால் இப்போது என்ன பண்ணுறது அப்படின்றது இட்ஸ் அ கேள்விக்குறி. இப்போது அம்மாவோட ட்ரீம் இதை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்.
ஸோ ப்ளீஸ் இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் செப்பரேட் யுவர் செல்ஃப். இது ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். இதுலேருந்து வெளில வரத்துக்கு வி நீட் எங்களுக்கு மெமரி தெரிஞ்சதுலேருந்து எங்களுக்கு இப்போ தான் ஒரு 6 இயர்ஸாக தான் எங்கள் அம்மாவோட நல்லா மெமரி இருந்தாமல் இருக்குது. பட் சின்ன வயசுலேருந்து எங்களை வளர்த்துருக்காங்க. ஆனால் இதுலேருந்து எங்களுக்கு வெளில வரதுன்றது லைஃப் டைம் எங்களால் வெளில வர முடியாது. பட் இதுக்காக நாங்கள் ஓடிட்டே இருக்கணும். அம்மாக்காக எவ்வளோ பண்ண முடியுமோ அம்மா ட்ரீமை இன்னும் வேறு லெவலில் எடுத்துகிட்டு போகணும். அம்மா மாதிரி ஒரு திங்கிங் வரணும். அம்மாவோட பிளெஸிங்ஸ் இருக்கணும். அதுக்கு கஸ்டமர் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. இதில் அந்த பெண் மேலே வரும்போது நிறைய விமர்சனங்களும் எழலாம். அவளுக்கு வந்து மேலே வந்துட்டோன்னு திமிரு, அவளுக்கு இது இப்படி அது அப்படி இப்படி இஷ்டத்துக்கு யாரையுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவள் பொறுமையாக இருந்திருக்கலாம், அவள் இப்படி பேசினாலா அப்படி பேசினாலா, இந்த மாதிரி தெரிஞ்ச மாதிரி யாரும் யாரை பற்றியும் பேசாதீங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கை இன்னொருத்தரோட வாழ்க்கை கிடையாது. ஒருத்தருடைய சூழல் இன்னொருத்தருக்கான சூழல் கிடையாது. ஒருத்தருக்கு இருக்கிற உறவு முறை மாதிரியான குணாதிசயங்கள் இன்னொருத்தருக்கு கிடையாது. ஒன்று வேறுபடும். யாரை பற்றியும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. தவறாக நடக்கிறதுக்கு யோசிக்காதீங்க. எவ்வளோத்துக்கும் அந்த பெண் அகலட்சுமியை தங்கமான பொண்ணுன்றாங்க. அவங்களுக்கு பிஸியாக ஒர்க் பண்ணுவாங்க, அவங்கள பார்த்துப்பாங்க, அண்ட் பிள்ளைங்களை பார்த்துக்கிறாங்க, ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கிறாங்க. இதை விட வேறு என்னங்க வேணும்? இவ்வளோ குவாலிட்டிஸ் இருக்குல்ல ஒரு பெண்ணுக்கு. இதில் ஈகோவோ இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸோ என்ன வந்ததோ அந்த கணவருக்கு, அதை அவர் சரி செய்யறதுக்கான முயற்சியை தானே எடுத்துருந்துருக்கணும். ஏன் கையில் கத்தியை எடுத்தார்? அதுவும் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, வீட்டில் காலையில் நாகலட்சுமி யோகாக்காக கிளம்பி போயிட்டுருக்கும்போது பின்னாடி இருந்து கழுத்தில் வெட்டி தடுக்க போனப்போ கையில் 2 கையிலையும் கட்டாயிருக்கு. ஒரு பெண்ணுக்கான மொத்த கனவுகளையும் அப்படியே செதைச்சு துண்டாக்கிட்டார் அந்த மனுஷன். அவரும் கெட்டவராக இருந்திருக்க மாட்டார், நல்லவராக தான் இருந்திருப்பார். ஆனால் அவருக்குள்ளே இருந்த அரக்கை கெட்டதாக ஒரு முடிவை எடுத்து அதை செயல்படுத்தினதுனால ஒட்டுமொத்தமாக ஃபுல்லி கொலாப்ஸ் ஆகிடுச்சு ஒரு குடும்பமே. இன்றைக்கி பசங்க அதை தூக்கி நிப்பாட்டுறதுக்கு எவ்வளோ பிரயத்தனப்படுறாங்க. லைஃப் டைம் அவங்களோட வாழ்க்கை முழுக்க இந்த ட்ராமா பசங்களுக்கு தீரவே தீராதுங்க. எவ்வளோ மேலே போனாலும் இந்த வலின்றது ஒரு ஓரத்தில் இதயத்தில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி முடிவு எடுக்கணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் சரி, வீட்டில் சண்டை சச்சரவு இருக்குது, ஈகோ இருக்குது, என்னவா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு பிரிஞ்சிருக்கணும்னா பிரிஞ்சிருங்க. ஆனால் சேர்ந்து இருந்து இந்த ஆளை கொள்ளுறது, போட்டு தள்ளுறது, தப்பாக கேரக்டர் அசாசினேட் பண்ணி பேசுறது, இது எதையுமே பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஒரு பெண் வாழ்க்கையில் மேலே வர்றது ரொம்ப கஷ்டம். ஆண் 10% உழைக்கணும்னா பெண்கள் 100% அவங்களோட உழைப்பை போட வேண்டியிருக்கு. இதில் ரொம்ப ஈஸியாக போகிற போக்கில் தண்ணி தெளிக்கிற மாதிரி அவங்க மேலே நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்படிப்பட்ட உலகத்தில் ஒரு பெண் கடுமையாக உழைச்சி மேலே வரும்போது முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முடியலையா தயவு செஞ்சு அமைதியாக போயிடுங்க, வாழ விடுங்க. லைக் இந்த சோஃபா வீட்டில் இருந்துச்சு, இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தோம். நேற்று தான் இதில் தான் உட்காந்து 12 hours ஒர்க் பண்ணோம். 12 hours இங்கே தான் உட்காந்து. ஏமா வீட்டில் இருக்கிறது இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டீங்க? அம்மாவோட ப்ரெசன்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ வீட்டில் இருந்தால் நமக்கு பேட் மெமரிஸாக இருக்குது, அதை இங்கே எடுத்துகிட்டு வந்தால் குட் மெமரிஸ். அம்மா இருக்காங்க, அம்மா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெமரிஸ் தான் எங்களுக்கு. ஸோ அம்மா அந்த சைடில் தான் உட்காருவாங்க. இங்கே தான் உட்காந்துட்டு அப்படியே இங்கே சார்ஜர் கேபிள் இருக்கும். இப்படி உட்காரவங்க தான் ஃபுல்லாக வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க 12 hours. ஸோ அந்த பெட்ரூமில் விட்டு நம்ம எந்திச்சு எவ்வளோ சீக்கிரம் வரோமோ அது நல்லது அப்படிம்பாங்க எங்கள் அம்மா. லைக் அந்த பெட்ரூம்லேயே இருக்கக்கூடாது. பெட்ரூமில் இருந்தால் தூக்கம் வரும், நமக்கு வேலை நடக்காது. இங்கே இந்த சன்லைட் இருக்கிற இடம் அந்த மாதிரி பார்த்து எல்லாமே ஹாலுக்கு வந்துடுவாங்க எங்கள் அம்மா. ஸோ நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா இல்லையா? நீங்கள் வீட்டுக்கு நாங்கள் இப்போதைக்கு போகிறதில்ல. லைக் அதான் சொல்கிறாங்க, இப்போது ஏதாவது எந்த பொருள்னாலும் எங்களுக்கு அப்படியே ஹிட் ஆகுது. அதுவும் இது ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் எங்களுக்கு ரொம்ப மெமரி சிட். அதனால நீங்கள் வீட்டில் இருந்து சோஃபா மட்டும் கடையில் கொண்டு வந்து போட்டிங்களா? இது மட்டும் அம்மாவா நினச்சிக்கிறீங்க? இப்போ மற்றதெல்லாம் வீட்டுக்கு போக அம்மா எங்கேயோ இருந்துட்டு மேனேஜ் பண்ணுறாங்க கடையை அப்படின்ற மாதிரி. இங்கே இருந்துட்டு அம்மாவை மேனேஜ் ஒரு 1-2 மெம்பர்ஸ் இருப்பாங்க வீட்லேயே வச்சு பண்ணுறது. அம்மா தான் ஃபஸ்ட்டு ரிஸ்க் எடுத்து ஷாப் ஓப்பன் பண்ணி, அப்போ இந்த ட்ரெண்டு கிடையாது இல்லை பொட்டிக் அப்படின்ட்டு. அப்போ 2018 எண்டில் ஓப்பன் பண்ணாங்க. அவங்க அப்புறம் மனசை தளரவில்லை, பிகாஸ் அடுத்த இதுவே கொரோனா வந்துச்சு. அப்போவும் அம்மா வந்துட்டு வீட்டில் எல்லா சாரீஸும் அடுக்கி அப்போ ஆன்லைன்லேயே பண்ணோம். ஆன்லைன்லேயே சேல்ஸு, ஃபாரின் கஸ்டமர்ஸ், இப்போ முன்னாடி வாங்கினவங்க அந்த 2 வருஷத்தில் வாங்கினவங்க எல்லோரும்
அந்த கஸ்டமர்ஸே எங்ககிட்ட இருந்து வாங்குற மாதிரி. அம்மா பிசினஸ் ஃபுல்லா நீங்க கூட கூட தான் மேம் இருந்தோம், கூட தான் இருந்தோம் ஃபுல்லா. ஏன்னா நம்மளை சுற்றி தான் நடக்குது. நம்ம சில வீட்ல பசங்க அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்க மாட்டாங்க, பட் நீங்க 2 பேரும் கூட இருந்திருக்கீங்க. ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைன்னா அடி விழும் மேம் எங்களுக்கு. ஸோ அதனால இப்போ அம்மா ஸ்டாஃப் தான் வந்துட்டு இங்கே எல்லாருமே இருக்காங்க. அவங்களாம் வந்துட்டு ரொம்ப வருஷமாக இருக்காங்க. அதான் அம்மா டிசைன் போட்டு கொடுத்து அவங்கள ட்ரைனிங் பண்ணி 1 இயர் ஒருத்தரை ட்ரைனிங் பண்ணி அவங்க 10 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு அம்மா மாற்றிடுவாங்க. இதுதான் அம்மாவோட. அம்மா கூட இருந்தால் கூடவே வளர இது பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அம்மா கஷ்டப்பட்டு ஒரு பெண் உருவாக்குன இந்த சாம்ராஜ்யம் உடையாது. பிகாஸ் பில்லர் மாதிரி 2 பசங்க இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஸ்ரீ சாய் பொட்டிக்கு வந்து இன்னும் பெருசா க்ரோ பண்ணுவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ மக்களே நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எங்களுக்கு உங்கள் கஸ்டமரோட சப்போர்ட் தான் எங்களுக்கு தேவை அண்ட் கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. சென்னை சமர்த்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், ஏவியேஷன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், நர்சிங்.